நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, அங்க பாருங்க, எலி ஓடுது. சும்மா சொன்னேன். சந்தியா, உங்களுக்கு எலின்னா அவ்வளோ பயமா? ஆமா. உங்களுக்கு? எனக்கும் தான். சந்தியா, எலியாவது பெருசா இருக்குமே. நான் இந்த கரப்பாம்பூச்சி பார்த்தாலே அங்கிருந்து ஓடிடுவேன். கரப்பாம்பூச்சி என்னங்க, சின்ன வயசுல கரப்பாம்பூச்சை வச்சு நான் விளையாடுவேன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு வாட்டி எங்க அண்ணனோட லஞ்ச் பாக்ஸ்ல நான் சாப்பாட்டுக்கு பதிலா கரப்பாம்பூச்சை வச்சு அனுப்பிட்டேன். ஏன்னா அண்ணனுக்கும் கரப்பாம்பூச்சின்னு ரொம்ப பயம். என்னங்க, உங்களுக்கு தூக்கம் வரலையா? சந்தியா, தூக்கம் வந்தது. ஆனா வந்த தூக்கம் பறந்துருச்சு. சோட்டோ, படி. சூர்யா அண்ணா, மாசம் ஃபுல்லா படிக்க வேண்டியதை இன்னைக்கே சொல்லி தர போறீங்களா? ஏற்கனவே நிறைய படிச்சுட்டா. போதும், என்ன போக விடுங்கள. மிச்சம் மீதி இருக்கிறத நாளைக்கு படிக்கிறேன். எப்ப விளையாட்டு தானே உனக்கு? ஒழுங்கா படி. எங்க பாரு, உங்க அண்ணி மாதிரி நீ நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்படுறல, அப்ப ஒழுங்கா படி. வா.
சரி அப்போ ஒண்ணு பண்ணு, உனக்கு ரொம்ப பிடிச்ச நேரம் எதுன்னு எழுதி பார்க்கலாம் சீக்கிரம். ஆ, எனக்கு எல்லாத்தையும் விட பிடிச்ச நேரம் என்னன்னா கத்திரிக்காய் நேரம். கத்திரிக்காய் நேரமா? அது ஒரு நேரமா? நிறங்கள்ல அழகான நேரம் வானத்தோட நேரம் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச நேரம் அது. உங்களுக்கு நீலம் பிடிக்குமா? இந்த போட்டிருக்கீங்களே அந்த நேரமா? இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றது வந்து நல்ல மஞ்சள் நிறத்துல சாயந்தர வானத்தை பார்த்திருக்கியா? சூரியன் உதிக்கும் போதும் சந்தியா வேளையிலயும் வரும் அந்த கலர். இப்ப நல்லா புரியுது. உங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரம் தானே பிடிச்சிருக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல நம்ம சந்தியானியோட பேரு வருதே. சோட்டு, நீ இப்பெல்லாம் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்ட. ஆனா படிக்க சொன்ன மட்டும் படிக்கிறதே இல்லை. நீ ஒழுங்கா கவனமா படி. நான் சொல்ல வந்தது அது இல்லடா. அண்ணன் என்ன சொல்றேன்னா, சாயந்தர நேரத்துல வானத்தை பார்த்தா அப்படி இருக்கும். சரி சரி. என்னோட சூர்யா அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச நேரம் என்னன்னா ஆரஞ்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோட்டு, கையெழுத்து எப்பவும் அழகா இருக்கணும். அப்புறம் படிக்கும்போது கவனம் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போகக்கூடாதுன்னு. அப்படியெல்லாம் பண்ண அப்புறம் சரஸ்வதி தாய்க்கு ரொம்ப கோவம் வந்துடும். எப்பவும் படிக்கும்போது சந்தியானி, குட் மார்னிங். குட் மார்னிங் சோட்டு. ஹலோ அண்ணா, நீங்க பாருங்க. பாய். உங்களுக்கு எனக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால வெட்டியா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறத விட வேற ஏதாவது வேலை செய்யறேன். பாய். டேய் நில்றா. படிக்க சொன்னா ஏதாவது காரணம் சொல்லி தப்பிச்சிட்டே இருக்கே நீ. பேசாம உட்காந்து. சூர்யாண்ணா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
இன்னைக்கு கடை திறக்க மாட்டீங்களா? கஸ்டமர்லாம் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அதோ போறேன்டா. அதோ சோட்டுவை படிக்க வச்சிட்டு இருந்தேன். ஆமா, நான் சோட்டு எங்க? அவன் தோ. ஏய், அதுக்குள்ள ஓட்டான் அவன். சூர்யாண்ண, வர வர நீங்க ரொம்ப தமாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. வெளியே ராகுல் அங்கிள் வந்திருக்காரு பாருங்க. ஏதோ புது ஆர்டர் கொடுக்கணுமா? ஆர்டர் எடுத்துக்கோங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன்டா. எங்க இருக்க சவிதா? உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வந்து வத்தல் பண்ண கத்துக்க. அத்த, நம்ம சவிதா இருக்கல்ல, நம்ம மாப்பிள்ள கிட்ட அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு கொடுத்த போன்ல பேசிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் ரொம்ப அன்பா இருக்காங்க. உண்மையை சொல்ற அத்த, ராத்திரி 12-1 மணி வரைக்கும் அவங்க 2 பேரும் டெலிபோன்ல பேசிட்டே இருக்காங்க. அத்த, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வத்தல் எல்லாத்தையும் நானே தனியா போய் மொட்டை மாடியில வச்சுட்டு வந்துடுறேன். இன்னைக்கு ராத்திரிக்கு தேவையான சமையல நானும் செஞ்சிடுறேன். அப்புறம் வீடெல்லாம் ரொம்ப குப்பையா இருக்குல்ல, அதனால இன்னைக்கு எப்படியாவது ஒட்டடை எல்லாத்தையும் நானே அடிச்சிடுறேன். என்ன ஏன் பொண்டாட்டி தானே இவ? மூணாரை பத்தி பேசாம வேற எதையோ பத்தி பேசிட்டு இருக்கா. அத்தை, எதுக்காக நீங்க என்ன இப்படி பாக்குறீங்க? ஒருவேளை நீங்க என்ன இப்படி பாத்தீங்கன்னா அப்ப என்னோட இதயம் இப்படி வேகமா அடிச்சுக்கும். பேசி முடிச்சிட்டியா மீனா? நீ இவ்ளோ இனிக்க பேசினா எனக்கு சக்கரை வியாதி தான் வரும். முதல்ல உண்மையான காரணத்தை சொல்லு. எதுக்கு இப்ப தேவையில்லாம ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்க? அத்தை, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் உயிரே. போதும், இந்த வார்த்தையை சொல்லாத. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அத்தை? அம்மா ஸ்தானத்துல இருக்கிற மாமியாருக்கு நான் சேவை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாரும் என்ன சுயநலவாதின்னு நினைக்கிறீங்க. ஆனா நான் செத்ததுக்கு அப்புறம் மேல போனா அந்த கடவுள் கேள்வி கேட்பாரு. ஏண்டி மீனா, நீ உன் மாமியாருக்கு சேவை செஞ்சியா இல்லையான்னு கேட்பாரு. அப்படி நான் இல்லைன்னு சொன்னா அவரே என்ன 2 அரை அரைஞ்சாலும் அரைஞ்சிடுவாரு. கொஞ்சம் வாய மூடுறியா? இந்த வேலைய என்ன கொஞ்சம் நிம்மதியா செய்ய விடு. தேவையில்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்காத. எங்களுக்கு மூக்கு தொடக்க கூட தெரியாத வயசுல எங்களுக்கு கல்யாணம் பண்ணி எங்களை மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அத்தை, நீங்க வத்தல் செஞ்சிட்டு இருக்கீங்கல்ல, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். இப்ப எதுக்கு சிரிக்கிற? இங்க பாருங்க சந்தியாக்கா, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்க வேண்டாம். நான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு சிரிச்ச முகம். நான் சும்மா சிரிச்சேன். நீங்க நல்லா கத்துக்கங்க, வத்தல் செய்ய கத்துக்கங்க. இது நல்ல விஷயம். அப்புறம் சந்தியாக்கா, சமையல் அறையில நீங்க என்ன பண்றீங்க? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அத்தை இந்த வீட்டு வேலையை 2 பேருக்கும் சமமா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. சமையல் அறையில இருக்கிற வேலையெல்லாம் என்னோடது, மத்த வேலையெல்லாம் உங்களோடது. ஞாபகம் இருக்குல்ல? அப்புறம் இன்னொரு விஷயம் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அது என்னன்னா, நம்ம வீட்ல இருக்கிற மளிகை சாமான் எல்லாம் தீந்து போச்சு. அதனால நான் லெட்டர்ஸ் தயார் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் நீங்க போய் வாங்கிட்டு வரீங்களா? லிஸ்ட்? அதுதான் லேட்டஸ்ட். உடனே எடுத்துட்டு வரேன். உனக்கு தான் இங்கிலீஷ்ல பேச வரல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசுற? லிசட்னு ஒழுங்கா சொல்ல கூட தெரியல. என்னங்க, இதுல லிட்டஸ் இருக்கு, இது பை. என்னத்த, நான் அக்காவை அனுப்பிட்டங்களா? சரி போ. ஆனா வரும்போது எல்லா சாமானும் வாங்கிட்டு வா. மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போற. வரும்போது 2 எலுமிச்சை பழத்தோட வந்துடாத. அப்புறம் எல்லாரும் வீட்டுல பட்டினி தான் கிடக்கணும். போ. சரிங்க. அப்பா ஆண்டவா. என்ன பாக்குற? எடு, எல்லாத்தையும் எடுத்து வை. அடே கஸ்தூரி, வத்தல் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துட்டு வா. இந்த வீட்ல யாரும் எந்த வேலையும் செய்யறதே இல்ல. ஆண்டவா. ஏன் இன்னும் நீங்க கடைக்கு போல? கொஞ்ச நேரத்துல போதானே போறேன். நான் போகவா? கடைக்கு போங்கன்னு சொன்ன உடனே உங்க முகத்துல அப்படி ஒரு சிரிப்பு. இங்க பாருங்க, கடைசியா நான் உங்களுக்கு சொல்றேன், இது வரைக்கும் நான் மூணாருக்கு போகணுங்கிற விஷயத்த நான் மாத்திக்கவே இல்லை.
என்ன சொல்ற? வீடு மொத்தத்தையும் சுத்தம் பண்றேன், ஒட்டடி அடிக்கிறேன்னு எங்க அம்மா கிட்ட எதுக்கு சொன்ன? அப்புறம் சமைக்கிறேன்னு எல்லாம் வேற சொல்லிட்டு இருந்த. எனக்கு உங்க அம்மாவுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக சொன்னேன். அப்பதான் உங்க அம்மாவுக்கு சந்தேகம் வராது. அப்புறம் அக்காவை வேற வெளியே அனுப்பணும்ல. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படி வந்தது, இது எங்க இருந்து வந்தது, என்னது ஏதுன்னு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. எங்க இப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உடனே கடைக்கு போயிட்டு டெலிபோன்ல இருந்து எனக்கு போன் பண்ணுங்க. 5 நிமிஷம் கழிச்சு பண்ணுங்க. உங்க அம்மா வேற இப்ப மேல போயிருக்காங்க, அதனால உடனே போன் பண்ணுங்க, சரியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப ருசியா இருக்கு. வெள்ளரிக்காய் சாப்பிடுறியா சரோஜா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேண்டான்னு சொன்னா விட்டுருவேன்னு நினைச்சியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணுல சரோஜா, உட்கார விடு. என்னங்க பண்றீங்க நீங்க? சாப்பிடு சரோஜா. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு இது வேண்டாம். சாப்பிடு சரோஜா. அட வா 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 வா, இந்த வயசுல கூட எவ்வளவு பாசமா இருக்கீங்க. முதல் முறையே இப்படி பாக்குறேன். உன் வேலையை ஒழுங்கா பாரு. சரி. சரோஜா, வத்தல் இன்னும் பெருசா இருக்கட்டும். ஏற்கனவே நான் ஹஜ்மிலா சாப்பிட்டேன். என்னையா அது? எதுக்காக நீங்க முதல்ல அந்த அஜ்மலாவை சாப்பிட்டீங்க? இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லல்ல? நாக்கு அடக்க முடியாதுல்ல, அதனாலதான் வீட்ல என்ன சமைப்பாங்க, எப்ப இதை எடுத்து சாப்பிடலான்னு பாத்துட்டு இருப்பாரு. ஓ அப்படியா? என்ன ஏய் பண்றது? கஸ்தூரி, மனைவின்னா இந்த மாதிரி இருக்கணும். சொல்றதுக்கு முன்னாடியே என் மனசுல இருக்கிறத தெரிஞ்சிருக்க பாரு. இத்தனை வருஷம் ஆச்சுல, உங்க பேச்சு மட்டும் இல்ல, நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லா தெரியும். தினமும் கீழே உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நான் வத்தல் செஞ்சிட்டு இருக்கறதால இங்க வந்து பக்கனையா உட்காந்துட்டீங்க. ஐயோ இல்ல சரோஜா, இந்த வத்தலை விட உன் முகம் ரொம்ப அழகா இருக்கு. நிலா மாதிரி எப்படி அழகா இருக்கு தெரியுமா? இத பாக்குறதுக்காகத்தான் நான் இங்க மேல வந்திருக்கேன் தெரியுமா? இந்த சாப்பிடு. நான் சொல்லவே மறந்துட்டேயா, நீங்க பேசுறத கேட்கும்போது சூர்யா ஐயா வேலை செய்யறத விட்டுட்டு கடையில இருந்து அண்ணியா எட்டி பாப்பாரு. சந்தியா அண்ணியும் மேல இருந்து அவரை பாப்பாங்க. கஸ்தூரி, உன் வாய் எந்த அளவுக்கு வேகமா வேலை செய்தோ அந்த அளவுக்கு உன் கை வேகமா வேலை செய்யறதே இல்ல. என்னமா அது? என்னோட வாயை விட என் கை வேகமா வேலை செய்யலனா இத்தனை வருஷம் நீங்க இருக்க விட்டுருப்பீங்களா? வர வர அதிகமா பேசிட்டு இருக்க. வாயை மூடிட்டு ஒழுங்கா வேலையை பாரு. சரோஜா, இன்னைக்கு நீ பக்கோடா செய்யும் போது அதுல பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமா போட்டுரு. போங்க, போய் கீழே உட்காந்து பேப்பர் படிங்க. இல்லனா பேப்பர்ல உங்களை பத்தின செய்தி தான் வரும். போன் வருது, போன் வருது. நல்ல பொறுமையா போணும், நல்ல பொறுமையா போணும். 4-5 வாட்டி ரிங்க அடிக்க விடணும், அப்பதானே மேல வரைக்கும் கேக்கும். ஐயோ மீனா, வந்து போன் எடு, சீக்கிரமா வந்து போன் எடு. இப்ப மட்டும் நீ போன் எடுக்கல, பக்கத்துல இருக்கிற கோயில கூட கூட்டிட்டு போக மாட்டேன். அண்ணி, எவ்வளவு நேரமா போன் அடிச்சிட்டு இருக்கு, உங்களுக்கு காது கேட்கல? அதனாலதான் நான் எடுக்க வந்தேன். இருங்க அண்ணி. ஹலோ ஹலோ ஹலோ, இது சவிதா வாச்சே. சவிதா எப்படி வந்து போன் எடுத்தா? இந்த மீனா எங்க போய் தொலைஞ்சாலும். யார் போன் பண்ணாங்க சவிதா? திலீப் போன் பண்ணாரா? ஒருவேளை அவரு போன் பண்ணியிருந்தா கொஞ்ச நேரமாவது அவர்கிட்ட பேசிக்கலாம்ல. அண்ணி, அவர் எதுக்கு இந்த நம்பருக்கு போன் பண்ணணும்? என்கிட்ட தான் மொபைல் இருக்குல்ல, அந்த நம்பர் கால் பண்ணுவாரு. உண்மையை சொல்ல போனா இப்ப கால் பண்ணது விக்ரம் அண்ணன் தானே தோணுது. அப்படியா? ஏன் புருஷன் எதுக்காக போன் பண்ணுவாரு? கடை இருக்கிறது இங்க பக்கத்துல தானே. மீனா மீனான்னு 2 தடவை கூப்பிட்டு நானும் எங்க போய் நிப்பேன். திலீப், ஹலோ. சொல்லுங்க. சரியா கேக்கல. சொல்லுங்க. இவரையே மறுபடியும் போன் பண்ண மாட்டேங்கிறாரு. கடையில நேரடியா போய் பேசிட்டு வர. உளுத்தம்பருப்பு, பச்சை பயிறு, எல்லாமே வாங்கியாச்சு, எதுவும் விட்டு போகல.